ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சு பணியிடங்கள், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப பணியிடங்கள், இரண்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். அமைச்சு பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, ரெக்கார்டு கிளார்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. தொழில்நுட்ப பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, ஸ்கில்டு அசிஸ்டண்ட்டு, லேப் அசிஸ்டண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிவில், பேசிக் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிப்பதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஒவ்வொன்றை நம்ம பார்க்கலாம். சில பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஒரு போஸ்ட்டு, அப்ராப்ரியேட் ட்ரேட், மெக்கானிக்கல் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் 3 போஸ்ட்டு, மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மெஷினிஸ்ட்டு, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன், டர்னரு, லேப் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெல்டர் கொடுத்துருக்காங்க. நோட் ஃபார் ட்ரேடு. சிவிலில் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு அசிஸ்டன்ட் 1, சர்வேயர் ட்ரேடு. சிவிலில் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் 2 போஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்வேயர் ட்ரேடு, ஜென்ரல் மெக்கானிக்ஸ் ட்ரேடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங் லேப் அசிஸ்டன்ட் ஜிடி ஒரு வேகன்சி, ஃபிட்டரு, ஜென்ரல் மெக்கானிக்ஸ் ட்ரேடு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு ஒரு போஸ்ட்டு, ஜிடி அப்ராப்ரியேட் ட்ரேடு. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டு 7 போஸ்ட்டு, ஸ்டோர் கீப்பர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடரு 2 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சேலரி பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாய் ப்ளஸ் அதர் அலவன்ஸும் தராங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சேலரி பார்த்தீங்கன்னா 19,500 ப்ளஸ் அதர் அலவன்ஸு. அதுக்கடுத்த டைப்பிஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து அப்புறம் டைப் ரைட்டிங் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 ரூபாய் ப்ளஸ் அதர் அலவன்ஸு. அதுக்கடுத்த அப்புறம் ரெக்கார்டு கிளார்க்கு 2 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னா ஃபெயிலு ரைட்டுங்களா. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,900லேருந்து 58,500 ப்ளஸ் அதர் அலவன்ஸும் தராங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. ஸோ இதற்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதற்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாய் ப்ளஸ் அதர் அலவன்ஸ் தராங்க. ஸோ அதற்கான ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர் அண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா www.palaniandavarbc.org.in என்ற கல்லூரி இணையதள வாயிலாக மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கையொப்பமிட்டு உரிய சான்றுடன் தாளாளர் அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி பழனி 624601 திண்டுக்கல் மாவட்டம் என்ற முகவரிக்கு 20/3/2025 அன்று மாலை 5:30 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. தபால் மூலம் அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேல் உரையின் மீது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் குறிப்பிட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை. சில பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இடத்துல பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு, தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் ஆன்லைன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சு பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருப்பாங்க. நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி
டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், போய்ட்டு விசிட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி.